ஒன்டேரியோவில் உங்களோட கார் இன்சூரன்ஸோட ப்ரைஸ் கடும் கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற அந்த 12 விஷயத்தில் ஏதாவது ஒன்று அதுக்கு காரணமாக இருக்கலாம். சில நேரம் இப்போ உங்களோட கார் இன்சூரன்ஸ் சரியான அமௌண்ட்டில் இருந்தாலும் அடுத்த ரினியூவலில் அது டபுள் ட்ரிபிள் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. நீங்கள் இதில் நான் சொல்ல போகிற விஷயத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் விடுவீங்கன்னு சொன்னால். நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் கார் வாங்குற பிளான் இருப்பீங்கன்னு சொன்னாலும் இந்த வீடியோவை கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது இப்போ தேவைப்படாதையும் ஃபியூச்சரில் தேவைப்படும். இந்த வீடியோவில் நம்ம கார் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள முக்கியமாக கவனிக்க வேண்டிய, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் புரோக்கர்டையோ இல்லை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ சொல்ல வேண்டிய 12 விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டலிங், அப்படி இல்லைன்னு சொன்னால் மல்டி லைன் டிஸ்கவுண்ட். இப்போ கனடாக்கு அநேகமாக நாங்கள் முதல் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களோட மிகப்பெரிய பர்ச்சேஸ் என்ன வரைக்கும்னு சொன்னால் காராக இருக்கும். ஸோ காரை வாங்குவாங்க, கார் வாங்கக்குள்ள ஏதோ ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸை போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு அநேகமானாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இன்னொரு கார் வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடு வாங்குவாங்க. அப்படி 2வது தரம் வீடு வாங்கக்குள்ள அநேகமானாக்கள் என்ன பண்ணுறலன்னு சொன்னால் அவங்க எங்கே கார் வச்சிருக்காங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வீடையும் கம்பைன் பண்ணுறல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட மோர்கேஜ் ஏஜென்ட்டோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோ எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறோ அவர்கிட்ட போய் செப்பரேட் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அதாவது கார் இன்சூரன்ஸ் எங்கிற கம்பெனியில் இருக்கும், வீட்டு இன்சூரன்ஸ் இல்லாட்டி கொண்டோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீங்கிற ஒரு கம்பெனியில் இருக்கும். இப்படி உங்களோட இன்சூரன்ஸ் வேறு 2 கம்பெனியில் இருக்கிறத விட அந்த 2 இன்சூரன்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்பெனி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனி உங்களுக்கு மல்டி லைன் டிஸ்கவுண்ட்னு சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி, கொண்டோ, ரெண்டல் டுவெல்லிங் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட இது விஷயங்களை நீங்கள் ஒரே இன்சூரன்ஸ் கம்பெனியோட கம்பைன் பண்ணக்குள்ள அவங்க அதுக்குன்னு சொல்லி 10, 20, ஈவன் 30% டிஸ்கவுண்ட் தருவாங்க. 2வது செய்கிற மிஸ்டேக் மல்டி வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட் எடுக்கிறல்ல. அதாவது இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஒய்ஃப் ஒரு கார் வாங்குவாங்க. ஸோ 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் ஒய்ஃபுக்கு பீங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இவர் ஆல்ரெடி வச்சிருந்தேன் எங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இவர் வச்சு வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வச்சிருக்கிறது. இப்படி சேவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மல்டி வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட் கிடைக்காது. இதே நீங்கள் உங்களோட 2 வெஹிக்கிளையுமே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கம்பைன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மல்டி வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிமெட்டிக் டிஸ்கவுண்ட். டெலிமெட்டிக்னா அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் ஹேபிட்ஸை பார்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு அடுத்த இயர் ரினியூவலுக்கு தருவாங்க. ஸோ உங்களோட டிரைவிங் ஹேபிட்ஸை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒஃபிஷியல் மொபைல் ஆப்போண்ட உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரைவ் பண்ணக்குள்ள அது உங்களை ட்ரெக் பண்ணி நீங்கள் சரியாக ட்ரைவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி உங்களை ஒப்சர்வ் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மார்க்ஸ் ஒன்று தரும். அட் த எண்ட் ஆஃப் த இயர், அதாவது உங்களோட எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்மில் அவங்க நீங்கள் நல்ல டிரைவராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்கவுண்ட் வந்து உங்களோட பாலிசியை குறைப்பாங்க. ஸோ இந்த டெலிமெட்டிக் சம்மந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் என்னென்னத்தையெல்லாம் பார்ப்பாங்க, என்னத்தை பார்க்க முடியாங்க, இதில் இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் என்னங்கிற எல்லா விஷயத்தையுமே அதில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் டெலிமெட்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. டெலிமெட்டிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க 5 to 10%. ப்ளஸ் நீங்கள் அந்த பாலிசி டேர்ம் முடியக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்ததாகவும் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் 2 வகையான டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டெலிமெட்டிக்ஸ் மட்டும் நீங்கள் எக்ரி பண்ணுறது மூலமாக. 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைம் ஃப்ரீ டிஸ்கவுண்ட். இது என்னென்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட ஃபால்ட்டில் ஏதாவது கிளைம் எடுக்காமல், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அது உங்களோட ஃபால்ட்டில் இன்னொரு ஆள்கிட்ட ஃபால்ட்டில் நடக்குது, ஆனால் நீங்கள் கிளைம் எடுத்துறீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட் அட் ஃபால்ட்டுன்னு வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது அடுத்தது கம்ப்ரிஹென்சிவ், அதாவது உங்களோட விண்ட்ஷீல்டில் ஏதோ விழுந்து உடஞ்சிட்டு அதுக்கு கிளைம் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களோட பிள்ளை இல்லை. உங்களோட மிஸ்டேக் இல்லாமல் கிளைம் எடுக்கிறதுல இந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி உங்களோட மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கிளைம், அதாவது உங்களோட மிஸ்டேக்கால் கிளைம் எடுக்காமல் நீங்கள் கண்டினியூஸாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராபப்லி 2வது வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைம் ஃப்ரீ டிஸ்கவுண்ட் சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. நீங்கள் கிளைம் எடுக்கலைங்கிறதுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. இது சில நேரம் நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணக்குள்ளேயும் தருவாங்க, சில நேரம் நீங்கள் இருக்கிற கம்பெனிஸ் கூட உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் சிலாக்கள் யோசிச்சிருப்பீங்க, எனக்கு எந்த ஃபால்ட்டில் ஒரு கிளைம் ஒன்று இருக்குது இருந்தும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த இன்சூரன்ஸை கூட்டலன்னு சொல்லி சிலாக்கள் யோசிச்சிருப்பீங்க. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் கிளைம் ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்லி ஒரு கவரேஜ் ஒன்று எட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கிளைம் ஃபர்கிவ்னஸ்ங்கிற கவரேஜ் நீங்கள் உங்களோட ஃபால்ட் எலெக்ஷன் வரதுக்கு முதலே நீங்கள் எட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ஒரு எட் ஃபால்ட் கிளைமை மன்னிச்சு விட்டு, அதாவது கிளைம் இருக்கும்னா கிளைமுக்கு பே பண்ணுற உங்களோட டேஷ்போர்ட் எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த கிளைமுக்காக உங்களோட இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் கூட்ட மாட்டாங்க. அடுத்து 5வது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்விக்ஷன் ஃப்ரீ டிஸ்கவுண்ட். நீங்கள் எந்த விதமான பாலிசி டிக்கெட்டுமே நீங்கள் எடுக்கல, ஒரு வருஷம் 2 வருஷமாக இன்சூரன்ஸ் கம்பெனியில் எந்த விதமான பாலிசி டிக்கெட்டுமே எடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல டிரைவர்னு கருதி உங்களுக்கு கன்விக்ஷன் ஃப்ரீ டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க.
சில நேரம் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் லாஸ்ட் இயர் போலீஸ் டிக்கெட் ஒன்று வாங்கினேன், ஆனால் இருந்தாலும் என்ன இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸை கூட்டலன்னு சொல்லி. ஆல்ரெடி நான் கிளைம் ஃப்ரீக்கு சொன்ன மாதிரி இந்த கன்விக்ஷனுக்கு பார்த்தீங்க சொன்னால் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன், மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு கவரேஜ் வந்து இருக்குது. அந்த கவரேஜ் நீங்கள் போலீஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முதல்லே உங்களோட பாலிசியில் இருக்கும்னு சொன்னால் அடுத்த வருஷம் ரினியூவலுக்கு போகக்குள்ள அந்த போலீஸ் டிக்கெட்டை அவங்களோட சேம் கம்பெனி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் ப்ளஸ் மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷனுங்கிற 2 கவரேஜுக்கு 2 தனித்தனி வீடியோ போட்டிருக்கிற அந்த பிளேலிஸ்ட் வரைக்கும் வந்தாக்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன கவரேஜ், எப்படி அதை ஆட் பண்ணுறேன், யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கிறேன். அடுத்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமஸான டிஸ்கவுண்ட் வின்டர் டயர் டிஸ்கவுண்ட். இப்போ நீங்கள் உங்களோட காருக்கு வின்டர் பீரியடில் நீங்கள் வின்டர் டயர் போடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வின்டர் டயருக்கு சொல்லி சில டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க. சில நேரம் 5%, சில நேரம் 2%, சில நேரம் 1% தருவாங்க. ஆனால் நீங்கள் வின்டர் டயர் போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் விட்டுருப்பீங்கன்னு சொன்னால் நாளை கிளைம் வரக்குள்ள கிளைம் டினேர் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வின்டர் டயர் போடுறேன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் எடுப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வின்டர் டயரை போடணும். சில நேரம் பைண்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் வின்டர் டயரை இருக்கிறதுக்குரிய ப்ரூஃப் நீங்கள் தந்தால் தான் பைண்ட் பண்ணவே விடுவாங்க இல்லை அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ நீங்கள் வின்டர் டயர் வாங்கின ப்ரூஃப் அனுப்பலாம், இல்லாட்டி வின்டர் டயர் மாற்றின ப்ரூஃப் அனுப்பலாம், அப்படி இல்லாட்டி வின்டர் டயரை உங்களோட ஓனர்ஷிப்போட வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு மாதிரி கேட்பாங்க ப்ரூஃப். ஏழாவது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் இல்லாத அஃபினிட்டி டிஸ்கவுண்ட்னு சொல்கிறது. இது என்னென்னு சொன்னால் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஒர்க் பிளேஸால் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டைடப்பாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயருக்கு இல்லை எந்த பர்டிகுலர் கேட்டகரி குரூப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வந்து தரேன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்கிற பொறுத்து இருக்குது, ப்ளஸ் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து இருக்குது இந்த டிஸ்கவுண்ட். 8வது பார்த்தீங்கன்னு சொன்னால் லாயல்ட்டி டிஸ்கவுண்ட். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு 5-6 வருஷத்துக்கு இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்க லாயல்ட்டி கண்டினியூஸ் அவங்கள்ட்ட இருக்கிறதுக்காக லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதோட சேர்த்து நீங்கள் ஒரு 7-8 வருஷமாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து போட்டு மொத்தமாக அப்படியே உங்களோட கார், வீடு, அப்படி இல்லைன்னு சொன்னால் மல்டிபிள் கார்ஸை மொத்தமாக இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னாலும் மற்ற கம்பெனி உங்களுக்கு லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட இது பாலிசிஸ் வருது. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ப்ராப்பராக இருந்திருக்கீங்க, அது நீங்கள் மாறி வாரீங்க இருக்குங்கிறதுக்காக லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் அது உங்களோட இருக்கிற கம்பெனிலையும் தருவாங்க, நீங்கள் மாறக்குள்ளேயும் தருவாங்க. இது நியூ டிரைவர்ஸுக்கு இல்லை. ஓகே, அடுத்து 9 பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் டிஸ்கவுண்ட். பேமெண்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு சொன்னால் இப்போ உங்களோட ப்ரீமியம் நாங்கள் நார்மலாக ஆனுவலாக தான் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி அதை 12 பிரித்து தான் உங்கள்கிட்ட மந்த்லி இவ்வளோ வரும்னு சொல்லுவோம். சொன்னால் உங்களோட பாலிசியை மந்த்லி பேமெண்ட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.3% இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஆனுவலாக டோட்டலாக இயருக்குரிய பேமெண்ட்டை ஒன் ஷாட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி விடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் பே பண்ணி அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று எடுக்கலாம். 10வது வெஹிக்கிள் சேஃப்டி டிஸ்கவுண்ட். சில வாகனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை தெஃப்ட் வெஹிக்கிளாக இருக்கும். உதாரணத்துக்கு ஹோண்டா CR-V, மற்றது ஹோண்டா சிவிக், இது போன்ற வாகனமெல்லாம் ஹை தெஃப்ட் வெஹிக்கிளாக இருக்கும். ஸோ ஹை தெஃப்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நாங்கள் இன்சூரன்ஸ் செக் பண்ணக்குள்ளே எங்களுக்கு ஹை தெஃப்ட் வெஹிக்கிள் சர்சார்ஜின்னு சொல்லி அதுக்கே 30%, 50% கூட்டி காட்டுவாங்க. ஸோ அப்படியான வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேஃப்டி மானிட்டரிங் டேகுகள் நீங்கள் அடிஷனலாக வாங்கி போடுவீங்க. அதாவது மேனுஃபேக்சராக வரதில்லை, அடிஷனலாக நீங்கள் வாங்கி போடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஹை தெஃப்ட்டுக்கு அந்த அந்த சர்சார்ஜ்கள் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீமியம் கிடைக்கும். ஸோ அப்படி அடிஷனலாக போட்டுறதுக்கு 300லேருந்து 600 வரைக்கும் ப்ரைஸ் போகும். ஸோ அது நீங்கள் போட்டுவீங்கன்னு சொன்னால் அந்த அடிஷனல் சர்சார்ஜை குறைக்கலாம். நீங்கள் அப்படி ஹை தெஃப்ட் வெஹிக்கிள் இல்லாட்டியும் நீங்கள் அப்படி போடக்குள்ள ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டில் தருவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ மைலேஜ். நீங்கள் உங்களோட வாகனத்தை ஒர்க்குக்கு யூஸ் பண்ணாட்டி அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது ஒர்க்கு போகிறது நீங்கள் யூஸ் பண்ணாட்டி. அதே மாதிரி நீங்கள் டோட்டலாக 1 இயருக்கு எத்தனை கிலோமீட்டர் பாவீங்கிறது அது நீங்கள் குறைய பாவீங்கன்னு சொன்னால் அதுக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ கூடுதலாக உங்களோட வாகனத்தை வரீங்களோ அவ்வளோ கூடுதலாக உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் கூடும். அடுத்த ஃபைனல் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டிஸ்கவுண்ட் இல்லை. நீங்கள் கார் வாங்கக்குள்ளேயே நீங்கள் EV கார் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹைப்ரிட் கார்கள் வாங்கக்குள்ள அதுக்குன்னு சொல்லி சில இன்சூரன்ஸ் கம்பெனி சில டிஸ்கவுண்ட் தருவாங்க. எல்லா ஹைப்ரிட்டும் தருவாங்களாண்டா இல்லை, பட் சில சர்டன் டைப் ஆஃப் EV அண்ட் ஹைப்ரிட் கார்ஸுக்கு சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் சொன்ன இந்த 12 விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததால தான் நீங்கள் இப்போ உங்களோட இன்சூரன்ஸுக்கு அதிகமான அளவு பே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி. ஸோ நான் சொன்ன இந்த 12 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றலன்னு சொன்னால் மாற்றி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை குறைங்க. நீங்கள் ஃபியூச்சரில் கார் வாங்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரினியூவல்னு ஒரு 10-15 நாளில் வருதுன்னு சொன்னால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டை 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி உங்களுக்கு நான் தருவேன். என்னை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என் நேமில் இருக்கு, பயோவில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சொன்ன தாண்டி வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தெரியும் சொன்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். பை.